சிபி மேல தப்பே இல்லம்மா. நான் எதுக்காக கோவப்படணும்? என்னம்மா சொல்ற? தப்பே பண்ணாத எங்க அப்பாவை ஜெயிலுக்கு அனுப்பணும்னு துடியா துடிச்சிட்டு இருக்காரு. அவரை உன்னால எப்படிமா ஏத்துக்க முடியுது? ஏன்னா சிபி தம்பி கோவத்துல நியாயம் இருக்கு தமிழ். அவர் மனசுல அத்தையும் மாமாவும் தப்பானவங்கன்னு பதிய வச்சிருக்காங்க. இத்தனை வருஷமா அது அவரோட மனசுல ஆழமா வேரோடி போய் கிடக்குது. அப்படி இருக்கிறப்ப அவரு அப்படிதானே யோசிப்பாரு. நீயே சொல்லு, உங்க அப்பாவை ஒருத்தர் அடிச்சு கோமால படுக்க வச்சிருந்தா நீ அவரை சும்மா விடுவியா? அவரை பழி வாங்கணும்னு நினைக்க மாட்டேன். அந்த மாதிரி தானே சிபியும் நினைக்கிறாரு. உண்மை தெரியாத வரைக்கும் சிபி கோவத்துல எந்த தப்புமே இல்ல தமிழ். அது மட்டும் இல்ல, சிபி தம்பி ஏன் புள்ள. எங்க அண்ணி பெற்றிருந்தாலும் கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு மேல நான் தானே அவரை வளர்த்திருக்கேன். உங்க 3 பேரு மேல எனக்கு என்ன பாசம் இருக்கோ அதே பாசம்தான் எனக்கு சிபி மேலயும் இருக்கு. அது என்னைக்குமே மாறாது. சிபிக்கு ஒண்ணுன்னா எனக்கு துடிக்கும். நீயும் சிபியும் எனக்கு வேற வேற இல்ல தமிழ். நான் போய் சிபி தம்பியை பார்த்துட்டு வரேன். மா, என்ன தமிழ்? அப்பா. ஏய் தமிழ், ஏய் அப்பாக்கு என்ன? உங்க அப்பா மேல தப்பு இல்லைன்னு நிரூபிச்சிட்டே தமிழ். சிபி நம்பிட்டாரா? சொல்லு தமிழ். அப்பா நிரபராதின்னு கண்டுபிடிச்சிட்டியா? வாய் திறந்து பேசு. அம்மா, அப்பா உயிரோட தாமா இருக்காரு. ஏய் என்ன சொல்ற தமிழ்? அப்பா நீ பாத்தியா? எங்க இருக்காரு? நான் இன்னும் பார்க்கலம்மா. இன்வெஸ்டிகேஷன் பண்ற இன்ஸ்பெக்டர் சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆன ஃபுட்டேஜ காட்டினாரு. அது அப்பாதாம்மா. அவரு நம்ம பக்கத்துல தான் எங்கேயோ இருக்காரு. கடவுளே, இத்தனை நாள் உன்னை வேண்டதுக்கு என்ன கைவிடல. எனக்கு அப்பவே தெரியும் தமிழ், அவருக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. அவரு இங்கதான் எங்கேயாவது இருப்பாரு. ஆனா ஏன் தமிழ் இன்னும் நம்மள தேடி வரல? தெரியலம்மா, வேற ஏதாவது பிரச்சனையில கூட மாட்டிருக்கலாம். தமிழ், அந்த சிசிடிவி கேமரால இருக்கிற வீடியோவை எனக்கு காட்டுறியா? அது என்கிட்ட இல்லம்மா, அது இன்ஸ்பெக்டர் தான் வச்சிருக்காரு. ஆனா அதுலயும் அப்பாவோட முகம் மங்களா தான் தெரியுது. அந்த இன்ஸ்பெக்டரும் டவுட்டா தான் சொல்றாரு. ஆனா என் உள் மனசு அது அப்பா தான் உறுதியா சொல்லுதுமா. அப்பா சீக்கிரமே நம்ம கிட்ட வந்துருவாருமா. அப்பா நம்ம கிட்ட வர்றதுக்கு முன்னாடி அப்பா நிரபராதின்னு நான் நிரூபிச்சு காட்டுவேன்.